இன்னைக்கு எங்க வீட்டு சமையல்ல மூணாறுல இருந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு நான்வெஜ் ரெசிபி கத்துக்க போறாங்க. அந்த ரெசிபியோட பேர் என்ன, யார் செஞ்சு காட்ட போறாங்க, எல்லாமே கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? மும்தாஜ். உங்களோட சொந்த ஊரு? மூணாறு. மூணாறு. பிறந்து வளர்ந்தது எல்லாமே மூணாறு தான். மூணாறு பத்தி சொல்லுங்க. மூணாறு பத்தி என்ன சொல்ல, நல்ல குளிர் இருக்கும். நினைக்கும் போதெல்லாம் மழை வரும். டெய்லி மழை இருக்கும். டெய்லி மழை இருக்கும். வருஷம் பூரா எப்ப மழை இருக்கு எப்ப வெயில் அடிக்குதுன்னு தெரியாது. எப்பயுமே இருக்கும். கிளைமேட் நல்லா இருக்கும். தண்ணி பஞ்சம் கிடையாது. தண்ணி பஞ்சம்லாம் இல்ல, நல்ல தண்ணி கிடைக்கும். நல்ல தண்ணி கிடைக்கும். ஆமா, உப்பு தண்ணி இல்ல இந்த ஊர்ல. அதனால இப்ப நிறைய டூரிஸ்ட் எல்லாம் வருவாங்கல்ல. எங்க டூரிஸ்ட் சென்டரே தானே இது. உங்களுக்கு வந்து பாஷையே தமிழ் தானா இல்ல மலையாளமா? தமிழ் தான். தமிழ் தான். ஓகே. இங்க மலையாளம் கத்துக்கிட்டீங்களா? மலையாளம் தெரியும். நல்லா தெரியும். நல்லா தெரியும். மலையாள ரெசிபிஸ் எல்லாம் தெரியுமா சமைக்கிறதுக்கு? தெரியும். ஓகே. இன்னைக்கு எங்களுக்கு என்ன ரெசிபி சொல்லி கொடுப்பீங்க? மீன்ல அவியல் செய்றோம். மீன்ல அவியல்? அடடா, இது எந்த ஊரு? மூணாறுல, கேரளா. கேரளா ஸ்டைல். ஓகே. இது एक्चुअली எதோடலாம் வச்சு சாப்பிடலாம்? சோறுல சாப்பிடலாம். நல்லா இருக்கும். ஓகே ஓகே. என்ன மீன்ல செய்வீங்க? சால மீன்ல செய்யலாம். எந்த மீன்ல? நெத்திலி மீன்ல செய்யலாம். நெத்திலி மீன்ல கூட செய்யலாம். ஓகே. இன்னைக்கு வந்து நமக்கு வந்து மீன்ல அவியல், சூப்பரான ஒரு மீன் அவியல் இன்னைக்கு நம்ம கத்துக்க போறோம். அதுவும் ட்ரெடிஷனல் கேரளா ஸ்டைல்ல, இல்லையா? ஓகே. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்க. சால மீன், கொடம்புளி, பச்சை மிளகா, மஞ்சப்பொடி, ஜீரகம், சின்ன உள்ளி, கருவேப்பிலை, இஞ்சி, வெளுத்துள்ளி, தேங்காய், உப்பு, தேங்காய் எண்ணெய். இவ்வளவுதான் அதுக்கு தேவையான பொருட்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்மளோட மீன் அவியலுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இதெல்லாம் அரைக்கணும். ஓகே. மிக்ஸி ஜார் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தேங்காய், பச்சை மிளகா, நல்ல காரசாரமா இருக்குமா? ஜீரகம், வெள்ளைப்பூடு, இஞ்சி. இப்போ இது அரைச்சாச்சு. திக்கா அரைக்கணுமா? போதும், இவ்வளோ அரைச்சது. அடுத்தது என்ன பண்ணணும்? அடுத்தது மீன் இதில் போடணும். அடுப்பு பற்ற வச்சுக்கலாமா? வழக்கமா மீனை கடைசியில் தானே போடுவாங்க, நீங்க முதல்ல போட்டணும். அவியல் தானே, அதனால முதல்ல போட்டணும். புளி வேணும். இப்போ அடுத்தது புளி. புளியும் அதுலயே போட்டுறணும். புளி. இது என்ன புளி? இது கொடம்புளி. இது இந்த ஏரியால கிடைக்குமா? கிடைக்கும். ஓகே. அப்புறம் மஞ்சப்பொடி. அடுத்தது சின்ன உள்ளி. அடுத்தது கருவேப்பிலை. உப்பு. அருமையா ஒரு ஸ்மெல் வருது. இது ஆக்சுவலா எதோட எல்லாம் நல்லா இருக்கும்? சோறு கூட நல்லா இருக்கும். மீன் அவியல் நல்ல கமகமான ஸ்மெல்லோட ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போ அந்த மீன் நல்ல குக் ஆயிருக்கும் இல்லையா? குக் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்? தேங்காய் அரைச்ச விழுது. அந்த விழுதை போட்டுலாமா? சரி, போட்டுருங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க.
நல்ல ஸ்மெல்லு. அடுத்தது தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். வெளிச்செண்ணெய் ஊத்தியாச்சு இல்லையா? ஊற்றியாச்சு. இது என்ன இப்போ அப்படியே ரெடியா இல்லை மூடி கொஞ்ச நேரம் சூடானும். இந்த மூணாறுல இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஏரியாஸ்லாம் சுத்தி பார்த்துருக்கீங்களா? எல்லா இடம் பார்த்துருக்கேன். எல்லா இடம் பார்த்துருக்கீங்க. ரொம்ப பிடிச்ச இடம் அது? பிடிச்ச இடம் மூணாரே பிடிச்சிருக்கு. மூணாரே பிடிச்சிருக்கு. ஓகே. தமிழ்நாடு காட்டிலும் மூணாறு தான் எனக்கு பிடிச்சது. ஓகே. தமிழ்நாட்டுல நீங்க உங்களோட பூர்வீகம்? போடி. போடியில இருந்து மூணாறு வந்து மூணாறு வாசி ஆயிட்டாங்க. ஆமா. நீங்க இங்க என்ன ஒர்க் பண்றீங்களா? இல்ல ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஓகே. மூணாறுல நல்லா சுத்தி பார்க்கறதுக்கு என்னென்ன இடம் இருக்கு? ராஜமலைன்னு ஒரு எஸ்டேட் இருக்கு. அங்கே போனால் வரையாடு பார்க்கலாம். பின்ன மாட்டுப்பட்டி போனால் டேம் பார்க்கலாம். மாட்டுப்பட்டின்ற இடத்துல 2 இடமும் நல்ல மெயினாக இருக்கு. இது ஆயிருக்குமா? ஆயிருக்கும். பார்ப்போம். ஆஹா, என்ன ஒரு மனம்! பிரமாதமான ஸ்மெல்லுங்க. சான்ஸே இல்லை. மீன் அவியல் ரெடியா? மீன் அவியல் ரெடி ஆயிடுச்சு. ஆமாத்திருவோமா? எனக்கு ஒரு பவுல்ல கொடுங்க, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ஆஹா, கம மீன் அவியல் டேஸ்ட் பண்றதுக்கு நமக்கு கொடுத்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. சாப்பிட்டு சொல்லுங்க, நல்லா இருக்காங்க. கண்டிப்பா சொல்றேன். ஓகேங்க, இந்த மீன் அவியலை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப். மீன் அவியல் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தேங்காய் பூ அதில் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் தேவையான அளவு அதோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சீரகம் தேவையான அளவு அதோட சேர்த்துக்கோங்க. வெள்ளை பூண்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இஞ்சியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதோட சேர்த்து அதை நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு சட்டியை வைங்க. சட்டியில் எண்ணெய் ஊற்றாமையே சால மீன் துண்டுகளை வந்துட்டு அந்த சட்டியில் போடுங்க. அதோடைய புளிக்கரசலை ஊற்றிட்டு குடம்புளியை வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக அதில் போட்டுருங்க. தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுட்டு வெங்காயத்தை போட்டதுக்கு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அதோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஒரு நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு இறக்குனீங்கன்னா உங்களோட மீன் அவியல் தயாருங்க.